வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துருக்க செடி வந்து என்ன பெயர் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கச்சமுட்டிக்காய், கொமட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு கச்சமுட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. விருதுநகர் மாவட்டங்கள் எல்லாமே வந்து உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நிறையா பேர் இதை வந்து பயன்படுத்துகிறதே கிடையாது. இதில் எவ்வளோ மருத்துவங்கள் வந்து அடங்கியிருக்கு தெரியுமா நண்பர்களே? இந்த கச்சமுட்டிக்காயில் வந்து எவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு தெரியுமா? இப்போ வந்து தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை மறக்க முடியல அப்படின்னா, இந்த காயை ரெண்டாக வெட்டி அவங்களுடைய மார்பு பகுதியில் லைட்டாக தடவி வந்தாலே போதும். 2 நாளைக்கு தடவிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அந்த பாலை வந்து குடிக்காது. அதை அப்படியே மறக்கடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை. இது மட்டும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு யூரின் போகிற பகுதியில் அரிப்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா, இந்த கச்சமுட்டிக்காய் வேரை வந்து எடுத்து அதை நன்றாக அலசி ஒரு எலுமிச்சை உருண்டை அளவு நீங்கள் வந்து பாலோட கலக்கி குடித்தாலே போதும். அதை வந்து முற்றிலும் குணப்படுத்தலாம். அது அப்படியே வந்து குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே. இந்த விதை வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த விதை வந்து மார்க்கெட்டில் வந்து இதை அப்படியே பிடுங்கி ஒரு ரோட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அதை அப்படியே வந்து வண்டிலாம் நசுக்கிட்டு அதை அப்படியே வந்து அந்த விதையெல்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த கச்சமுட்டிக்காய். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மண்டையில் இன்றைக்கி வந்து முடியல, அப்படியே பொட்டலாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இந்த காய் எடுத்து நீங்கள் வந்து பழுத்த பிறகு குறன்னு அப்படியே மண்டையில் நீங்கள் வந்து தடவிட்டு ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கிட்டே வாங்க. அந்த முடி உதிர்றதை அப்படியே வந்து நுப்பாட்டி உங்களுடைய மண்டையை வந்து சரி செய்யும். முடி நீண்டு வளரும். மண்டையில் இருக்கிற பொடுகு, அந்த புண்ணு எல்லாமே வந்து சரி செய்யும். இப்படி நிறையா விதமான மருத்துவ குணங்கள் வந்து இந்த கச்சமுட்டிக்காயில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோ போடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் வந்து மறந்துட்டாங்க. இந்த மாதிரி மூலிகையெல்லாம் வந்து சும்மா கிடக்கு. இன்றைக்கி வந்து இறைவன் வந்து நம்ம தமிழகத்தில் லட்சக்கணக்கான மூலிகை வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து பயன்படுத்திக்கிற தெரியாமல் மாத்திரை மருந்து அப்படி நம்ம வந்து மருத்துவமனைக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது நண்பர்களே. நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறையா மூலிகை இருக்குது. அதில் ஒரு மூலிகை தான் இந்த கச்சமுட்டிக்காய், ஒமட்டிக்காய், சிறுகாய் இப்படின்னு பல பேரை வந்து இதுக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே இந்த கச்சமுட்டிக்காய். இந்த செடியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக வளர்ந்து இது எங்கள் ஏரியாவில் நிறையா கிடைக்கும். இந்த கச்சமுட்டிக்காய் வந்து நிறையா கிடைக்கும். எந்த பகுதியில் பார்த்தாலும் கிடைக்கும். இப்போ வந்து இந்த தண்ணிக்கரை ஓரமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த கடலை விளையிற ஏரியா சைடு, நெல், இந்த மாதிரி பிஞ்சக்காடு, வரப்புக்காடு நிறையா கிடைக்கும். இப்போ நானே உங்களுக்கு காட்டுறேன், லைவாக பாருங்கள் எந்தெந்த இடத்துலாம் படர்ந்து கிடக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே படர்ந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக கிடக்கும். இந்த காயை பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி கம்மாய் ஓரமாக பாருங்கள், நான் இங்கே கிடக்கு பாருங்கள், நிறைய கிடக்கும். நான் இங்கே கிடக்கு. இது மாதிரி அற்புதமான ஒரு மூலிகையை நம்மலாம் வந்து மறந்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்த மாதிரி மூலிகைலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. மற்ற நண்பர்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.